பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை தான் எங்களுடைய விருப்பமும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மேல்மாவுடைய விவசாயிகளுடைய கண்ணீருக்கு கூடிய விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும். இன்றைக்கு எந்த விவசாயியுடைய அனுமதி இல்லாமல் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என்று மாவட்ட தலைவர் அவர்களிடம் ஆல்ரெடி ஒரு கலந்தாலோசனை கூட்டத்தில் நம்ம சொல்லிட்டோங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் பதிலுக்கு நன்றி. அங்க வந்து தாசில்தார் அவர்கள் நிலத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை கவனத்திற்கு கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிற போது பணியுரை பற்றி சொன்னார். நீங்களும் அங்கே இருந்து நான் இங்கே மாறி இருக்கிறேன் என்பது நாடறியும். தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம். ஐயா, சனிக்கிழமை அன்னைக்கு பனையூர்ல நடக்கிற அந்த வாரச்சந்தைகளை போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்னாலும் தொட்டவங்களும் அவங்க தாங்க வந்துகிட்டு இருக்காங்க. உறுப்பினர் அவர்கள் இப்போது கூறியிருக்கிற கருத்துக்கள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. நீங்க தொடர்ந்து இல்ல சொல்ல எவ்வளவு நேரம் மாநில உறுப்பினர் ரகுமதி அவர்கள் 11:22 ஆரம்பிச்சிங்க. வேறுங்க அவை முன்ன வருவாங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் இங்கே பேசுகிற போது ஒன்றை சொன்னார். அவர் சொல்லுகிற போது பணியுரை பற்றி சொன்னார். நீங்களும் அங்கே இருந்து நான் இங்கே மாறி இருக்கிறேன் என்பது நாடறியும். அந்த கடமையை தான் நாங்கள் செய்கின்றோம். நாங்கள் முதலமைச்சரை பற்றி தப்பா சொல்லி மற்ற அமைச்சர் தான் சொல்ல, முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. உங்களை யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, எது பண்ணக்கூடாதுன்னு. அதுக்காக வந்து அடிதடி நடக்காம இருக்கா என்ன இருக்கு? அவர் சொல்றதே நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு வருத்தம். மாண்புமிகு உறுப்பினர் பேசியது அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் மூலமாக அண்ணனுக்கு சொல்கிறேன், அவர் சட்டமாக பேசலாம், சட்டத்தை குறித்து கூட பேசலாம். ஆனால் உண்மைக்கு புறமானதை பேசாமல் கொஞ்சம் உண்மையை பேசினால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே சமயம் பேசுகிற பேச்சு என்பது 2 வகையான பேச்சு இருக்கிறது. ஒன்று, கையில் இருக்கிற அந்த குறிப்புகளை எடுத்து அதை வைத்து பேசுவது. 2, இதயத்திலிருந்து பேசுவது. இந்த 2 வகையான பேச்சுகளையும் இந்த மதிப்பிற்குரிய மாமன்றம் பார்த்திருக்கிறது. 3வதாக ஒரு பேச்சு இருக்கிறது. அது வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்து ஆக்கப்பூர்வமாக பேசாமல் ஒரு விதண்டாவாதமாக பேசுவது. அண்ணனுடைய பேச்சு என்பது ஆரம்பம் முதலே ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையோ விமர்சனங்களையோ வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் எங்கள் வெற்றி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்திருக்கிறார் என்பதை இந்த மாமன்றத்தில் கூறி, அதே சமயம் உண்மைக்கு புறம்பான ஏதேனும் ஒரு செய்தியை அவர் சொல்கிற பொழுது அதை அந்த இடத்திலேயே சுட்டிக்காட்டுவோம். நீங்கள் சொன்னதை போல எப்போதுமே நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்பதை மீண்டும் அந்த உறுப்பினர்களுக்கு உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டாங்க, இடைநிலை நிதிநிலை அறிக்கை 2026-27 3000 கோடி விஆர்ஜி ராம்ஜி திட்டத்து சென்ற அரசால் ஒதுக்கப்பட்டது. அவர்கள் இத்திட்டத்தை எதிர்க்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், மனிதவளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆர்டிஐ சம்பந்தமாக ஒரு கேள்வியை எழுப்பினார். அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆர்டிஐ அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் மொழியே எக்கச்சக்க பேக்லாக்ஸ் இருந்தது. அதில் நிறைய முரண்பாடுகள் இருந்தது. இது சம்பந்தமாக 21/7/2026 அன்று முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடந்த ரிவ்யூ மீட்டிங்கில் இது சம்பந்தமாக நாங்கள் ஆலோசனை செய்திருக்கிறோம். அதனால் இப்பொழுது 8/7/2026 அன்று ஒரு குழு அமைக்கப்பட்டு இதன் மூலம் அந்த ஆர்டிஐயை சரி பண்ணுறதுக்கும்
அடிஷனலாக இருக்கிற அந்த உறுப்பினர்களை போடுவதற்கும் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த முதலமைச்சர் கவனத்திற்கும் இந்த பேரவையின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இந்த காலையில் திருக்குறள் நான் படித்தேன். எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் பேசும் பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதாவது இந்த சபையில ஒரு மனதாக எல்லோரும் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து கருத்தாக அவர் பேசி முடிக்கட்டும். இல்ல, நான் பேசி முடிச்சுக்கிறேன். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. இல்ல, முடிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த கருத்தாக தான் நம்ம தீர்மானம் நிறைவேற்றணும். அதை தாண்டியும் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மற்றவர்களும், முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர், அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. 3 வருடமா நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். நாளை, அதாவது எங்களுடைய முதலமைச்சர் சார்பாக நாளை டீலிமிட்டேஷன், அதாவது முக்கியமான பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை டீலிமிட்டேஷன் சார்பாக அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக, தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சி தலைவர் கேட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய உரையில் ஒரு தவறான தகவலை கொடுத்தார். பிரதம மந்திரிக்கு ஒரு முறை மட்டும்தான் கடிதத்தை மாண்புமிகு முதலமைச்சர் எழுதினார் சொன்னாரு. நான் முடிச்சிடுறேன். முதல்ல பேசும்பொழுது அவர் முதல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். அவர் பேசி முடிச்சு அவர் பேசி முடிக்கிட்டு என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். அதுக்கப்புறம் பேசிட்டோம். முதல் முறை பேசும்பொழுது ஒரு முறைன்னு சொன்னாரு, அப்புறம் 2 முறைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் விவசாயிகளை சந்திக்கலன்னு சொன்னாரு. ஒரு தகவல், இன்றைக்கு மதியம் டெல்டா உடைய அனைத்து விவசாய சங்கத்திலே நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், பொதுப்பணித்துறை அமைச்சர் மூத்த அமைச்சர்களை முதலில் சந்திக்க சொல்லி இன்று மதியம் 3:30 மணி அளவில் சந்திக்க ஒரு தகவலை கொடுக்கிறோம். ஒரு நிமிஷம். சோ சந்திக்கிறதுக்கு போன வாரமே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. நம்பர் 1 பாயிண்ட். எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிற, அதுக்கான விளக்கத்தை இங்க பதிவு செய்யணும். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான பேரவைத் தலைவர் அவர்களே, பல திட்டங்கள் கடந்த 60-70 ஆண்டுகளாக ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு அரசும் அந்தந்த அரசு வந்தவுடன் செயல்படுத்தி வரும் திட்டங்கள். பெரும்பாலான திட்டங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்டது. அதுக்கு நம்முடைய முதல்வர் தலைவரின் ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டங்கள் புது செயல் வடிவம் கொடுக்கப்பட்டு அது செயல்பட்டு வருகிறது. ஸ்டிக்கர் என்பது யாருக்காக முதலில் அந்த வார்த்தை உருவானது என்று எல்லாருக்குமே தெரியும். ஸ்டிக்கர் என்ற வார்த்தை யாருக்காக உருவானது, எப்படி உருவானது என்று எல்லாருக்குமே தெரியும். அதை பயன்படுத்த வேண்டாம் என்று கூறியிருக்கிறேன். தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம் என்று தெரிவித்துள்ளோம். நன்றி. பேரவைத் தலைவர் அவர்களே, ஸ்டிக்கர் என்பது அன்பார்லிமெண்டரி வேர்ட் அல்ல. எங்களுடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் நல்ல திட்டங்களை, அது திமுகவோ அதிமுகவோ ஆட்சியில் ஏற்படுத்த திட்டங்களை, நல்ல திட்டங்களை வரவேற்று அதை அப்டேட் செஞ்சுட்டு இருக்கார். நம்பர் 1 வந்த உடனே அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அம்மா உணவகம். அம்மா உணவகம் எங்கேயும் சரியா செயல்படல. அதற்கான எந்த விதமான பெயரையும் மாற்றாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பெயரிலேயே அந்த திட்டத்தை நிதியை ஒதுக்கி இன்றைக்கு எந்த இடத்திலையும் ஆதாரம் இருக்கா இல்லையான்னு அதிமுக உறுப்பினர்கிட்ட கேட்டு பாருங்க. அம்மா உணவகம் சிறந்த செயல்படல 5 வருஷம். இது அதிமுக உறுப்பினர்களுக்கே தெரியும்.
அந்த திட்டத்தை நிதியை ஒதுக்கி இன்றைக்கு ஒவ்வொரு தெருவிலையும் அம்மாவளம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதுதான் எங்களுடைய முதலமைச்சர். மாண்பு உறுப்பினர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தகவலை சொன்னார் ஆரம்பத்திலேயே. நீர்வளத்துறை பத்தியும் சொன்னாரு, பொதுப்பணித்துறை பத்தியும் சொன்னாரு. 5% கமிஷன் இருக்கு, நம்ம தகவல்லாம் சொல்றாரு. இந்த ஆட்சியில் உறுதியாக சொல்கிறோம், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி அமைச்சரவை கூட்டத்தில் சொல்லிட்டே இருக்கிறாரு. லஞ்சம் என்பது மிகப்பெரிய குற்றம்னு ஒவ்வொரு அமைச்சர்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி யாராச்சும் ஈடுபட்டால் இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அமைச்சராக இருக்க முடியாதுங்கிறத பதிவு பண்ணிட்டே இருக்கிறார். இதுவரையும் எந்த துறையிலையும் ₹1 கூட அமைச்சர் முதல் கூட சட்டமன்ற உறுப்பினர் முதல் கொண்டு ₹1 கூட லஞ்சம் வாங்கவில்லை. பார்ட்டி ஃபண்ட் இன்னும் கலெக்ஷன் பண்ணப்படல, எம்எல்ஏ ஃபண்ட் இன்னும் கலெக்ஷன் பண்ணப்படல, அமைச்சர் ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணப்படல. 60 வருஷ வரலாற்றை தூக்கி எறிஞ்சிருக்கார் முதல் முறை. அது இங்க பதிவு பண்றோம். அப்புறம் மகாத்மா காந்தி ஊழகத்தை பத்தி, வேலைவாய்ப்பு பத்தி பேசுறாரு. சரண்டர் ஆயிட்டும் அமைதி அப்படின்னு. இன்றைக்கு காலையிலிருந்து மேகதாது பிரச்சனையை ஜனநாயக பார்வையுடன் எதிர்கட்சி தலைவர் பேசினாரு. அனைத்து கட்சிகள் பேசணும். அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்தார். நீர்வளத்துறை அமைச்சர், விவசாயத்துறை எல்லோரும் விளக்கம் கொடுத்தோம். அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனை ஒன்று இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென் மாநிலங்களுக்கான பிரச்சனை. அதற்காக தான் நாளைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை டீலிமிட்டேஷனுக்கு கூட்டியிருக்கார். எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். நாளைக்கு இந்த தென் மாநில பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, டீலிமிட்டேஷன் பத்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர், திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ள போறாங்களா இல்லையா? நம்பர் 1 கொஸ்டின். நான் கேட்டு முடிச்சிடுறேன், கேட்டு முடிச்சிடுறேன், கொஞ்சம் கேட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் பேசி முடிச்சிடுறேன். என்னுடைய கருத்துக்களை சொல்ல விடுங்க. ஜனநாயக பூர்வமா என்னுடைய கருத்துக்கள் சொல்லணுங்கிறது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட கேட்டுக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ப்ரொபோர்ஷனேட் காப்பாற்றப்படணும், தென் மாநிலங்கள் காப்பாற்றப்படணுங்கிற ஒரே குறிக்கோளுடன் பாராளுமன்றத்தில் கூப்பிட்டிருக்காரு. அதுல ஒரு டெல்லியில இருந்து வந்த தகவல் என்னன்னா, இது ஒரு தகவல், இதை எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். வரக்கூடிய நாங்க பேசுறோம். என்ன ஒரு தகவல், என்ன தகவல்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் திமுக இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ண போது இல்ல வெளிநடப்பு பண்ண போது அப்படின்னு ஒரு தகவல் ஒன்றிய அரசோட சேர்ந்து பண்ண போறாங்கன்னு ஒரு தகவல் வருது. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ, தமிழக வாழ்முறைக்காக நடவடிக்கை எடுக்கப்படுறாங்களா, எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், நீங்க நாளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளை டீலிமிட்டேஷன் பற்றி விவாதிப்பதற்கு அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைத்திருக்கிறார். இருங்க, எந்த தகவல் நான் தெரிவிக்கிறேன். அதில் எதிர்க்கட்சி தலைவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளுமா இல்லையா என்பதை அறிய விரும்புகிறேன் என்பதும் நிறுத்திக் கொள்ளலாம். அதுதான் வெளியில தகவல் கிடைத்தது என்ற தகவல், அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. தகவல் கேட்டிருக்கேன், அவர் பதில் சொல்வார். கொடுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர். அதாவது என்ன கொஞ்சம் பேச விடுங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் கேட்டதுக்கு ஒரு பதில் மட்டும் நான் கேட்கணும். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக ஆட்சியில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு தயார் செய்த நிலையில் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் 13/11/2025 அன்று தள்ளுபடி செய்தது. தமிழ்நாடு அரசின் மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து அன்றைய திமுக அரசு மீண்டும் உச்ச நீதிமன்றம் சீராய்வு மனுவை தாக்கல் செய்தது. அந்த சீராய்வு மனுவும் 15/4/2026 அன்று உச்ச நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது.
அதையடுத்து மறுசீராய்வு மனுவை அன்றைய திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. தமிழக உரிமையை காக்கும் கடைசி வாய்ப்பாக இருந்த அந்த மனு மீதும் கவனமாக உரிய வாதங்களை வலுவாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு எடுத்து வைக்கவில்லை. அதையடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மறுசீராய்வு மனுவை 25/4/2026 அன்று தள்ளுபடி செய்தது. 3 முறை தள்ளுபடி செய்ததுக்கான விளக்கத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு விளக்க வேண்டும். இந்த உச்சநீதிமன்றத்துல இந்த டிபிஆர் கேஸ தள்ளுபடியே செஞ்சுட்டுன்னு அவங்களுடைய திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்சநீதிமன்றத்துல 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். நாங்கள் புதிய அரசை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்திருக்கோம். 3 முறை உச்ச நீதிமன்றத்தில் திமுக தலைமை அரசு மேகதாது அப்பீல ஏன் தோத்தாங்கிறது எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். ஒருத்தர் அவங்க பேசப்பாங்க, அவங்க பேசிட்டாங்க. இது மத்திய அரசு கொடுப்பது. உங்கள் கோரிக்கையை வந்து நிச்சயமாக மத்திய அரசு பல கோரிக்கைகளை வைப்பது போல் இந்த கோரிக்கை மத்திய அரசுக்கு வைக்கப்படும். 2026-27 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் 2026-27 ஆண்டுக்கான வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீது பொது விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ். ரகுபதி அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சார், நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணது. சார், நீங்களும் ஒரு சீனியர் மோஸ்ட் பீப்புள் இந்த ஹவுஸ். வெளியே செய்திகள், சோஷியல் மீடியா, அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறதே மிக தவறான விஷயம் நான் நினைக்கிறேன். எங்களோட ஜிஓ என்ன சொல்லுது, கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எதாவது வந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அது மேற்கோள் காட்டி நீங்கள் பேசலாம். எங்கள் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆல்ரெடி ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டின்னு போட்டு மான்டெக் சிங் அலுலியா கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அதில் யார் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் எங்கள் ரெப்ரசன்டேஷன் கமிட்டி மெம்பர்ஸ். அதை இந்த ஹவரில் இந்த ஹவுஸ் வழியாக அவங்க தெரியப்படுத்த. தேங்க்யூ. மாணவர் ரகுபதி அவர்கள். அன்புமிகு பேரவைத் அந்த சோசியல் மீடியாவில் வர்றதை பற்றின்னு சொன்னாங்க. அந்த சோசியல் மீடியாவில் பொய்யா போட்டு தானேங்க நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம், நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க. அவைக்குள்ள நீக்கப்படுகிறது. மாண்பு பேரவைத் தலைவர் இல்லை அவர் அவர் சொல்றதுக்கு சொல்லிடுறேன். இல்லை இல்லை நான் நீக்கிட்டேன். அது தொடர்பாக பேசுறேன். வேற ஏதாவது சொல்லுங்க. அது அவைக்குள்ள நான் நீக்கிட்டேன். அதை நீக்கிட்டாரு. இல்ல நான் சொன்னது ஒன்றுதான். அவைக்குள்ளிருந்து நீங்க நீக்கி விட்டீர்கள். சோசியல் மீடியாவில் வந்தனால தான் இப்படி வந்தேன்னு சொன்னேன். சோசியல் மீடியா எல்லாமே கையில் வச்சிருந்தனால தான் நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன். சோசியல் மீடியா எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். அவங்க பேசுங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ரெண்டையும் வைங்க. நீங்க சப்ஜெக்டுக்குள்ள வாங்க. இல்லைங்க, சப்ஜெக்டுக்குள்ள தாங்க வர்றோம். அடுத்ததாக நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள், ஏற்கனவே இருந்த அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவித்து அதுக்கு பெயர் சூட்டிக்க, அதே பெயர் தொடர்ந்தா இந்த பிரச்சனை வராது. அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை, இங்கே குறிப்பிடுகிற போது அதே பெயரை தொடர வேண்டும் என்று சொன்னார்கள். பல ஆட்சி காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் மற்ற ஆட்சி காலத்திலும் நாம் பார்த்திருக்கிறோம். பெயர்கள் பல மாற்றப்பட்டிருப்பது என்பது உண்மை. சில இடத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடியாது. அப்படியே தொடர்ந்து ஒரு பெயரை வைத்துக் கொண்டு இருந்தது வரலாற்றில் இல்லை. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
எல்லாரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. கலைஞர் டிவின்னு இருந்துச்சு. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சைக்கிள் அந்த அம்மாவோட அந்த சிஎம்மோட பேர் இருந்துச்சு, விலை இல்லான்னு இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில் தலைவரோட பெயரோ அவருடைய முகமோ எந்த திட்டத்திலேயாவது போட்டிருக்கா? மக்கள் வரி பணத்தில் இருந்து எடுத்து செலவு செய்கிற எந்த ஒரு திட்டத்திலையும் கழக தலைவருடைய பெயரோ அல்லது அவருடைய புகைப்படமோ சொல்றேன் ஐயா 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 ஒரு நிமிஷம். நீங்கெல்லாம் வந்து இருங்க இங்க பார்த்து பேசு. பேரவைத் தலைவர் அவர்களே, சுருக்கமா நம்ம முதல் முறையா ஆட்சி அமைச்சு இங்க வந்து அமைச்சரவையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த பள்ளி அறைகளில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தலைமை ஆசிரியராக இருக்கும் பட்சத்தில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்சில் கத்திக்கிட்டு இருப்பாங்க, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு மாறுவாங்க, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு மாறுவாங்க. அந்த மாண்பே வந்து கெட்டு போகுது. இதையெல்லாம் பார்த்தும் நாங்கள் அமைதியாக தான் அமர்ந்திருக்கின்றோம். எதுவும் உட்காருங்க, மாண்பு உரிமை உட்காருங்க. எதுவும் இல்லை, உட்காருங்க. மாண்பு உரிமை உட்காருங்க. எதுவும் இல்லை, எதுவும் கெட்டு போகவில்லை. எதுவும் செம்மையாக சுவையாக நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா உணவகங்களை பொறுத்தவரை இப்போது நன்றாக நடக்கிறது என்பதோடு இந்த பிரச்சனையை முடித்து விடுகிறோம். அடுத்து பேச வேண்டிய உறுப்பினர் சுருக்கமாக முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அம்மாவின் ராஜ்யத்தை அமைப்போம் என்ற உறுதியோடு தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் மக்களின் கோரிக்கைகளை மாமன்றத்திலே நான் பேசியதாக கருதி பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூத்த உறுப்பினர் நீர்வளத்துறை அமைச்சருடைய உரையுடைய ஒரு குறிப்பை இங்கு பதிவு செய்தார். அவருடைய விளக்கம் என்னன்னா, கர்நாடகம் வந்து என்ன விவாதிச்சு காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் என்ன விவாதிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அந்த விளக்கத்தை தான் பதிவு பண்ணாரு. கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மழை இந்த வருடம் குறைவுன்னு எல்லோருக்கும் தெரியும். அதிலையும் நாம் போராடி காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடம் போராடி நீர்வளத்துறையுடைய அதிகாரிகளும் சரி நம்மளுடைய சட்டத்துறை வல்லுநர்களும் சரி போராடி தான் 3500 கனஅடி நீரை பெற்றோம் என்கிறதை நாங்கள் பதிவு செய்கிறோம். எப்பொழுதும் நம்மளுடைய உரிமையை நாம் எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கிற பதிவு செய்கிறோம். முடிக்கும் போது மூத்த உறுப்பினர் சொன்னாரு, அம்மாவுடைய ஆட்சி வரும்னு சொன்னாரு. இப்ப நடந்துட்டு இருக்கிறது அம்மாவுடைய ஆட்சிங்கிறத நாங்க பதிவு பண்றோம். எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலையும் அம்மாவுடைய தைரியமான முடிவிலையும் எப்பொழுதும் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்பாரு பதிவு பண்றோம். உறுப்பினர் ஒன்னு திருக்கோவிலூர், இன்னொன்னு திருவண்ணூர். எங்களது ஆட்சியில் கல்லூரிகளுக்கு செல்லும் உங்களை போல் நானும் அதை ஆதரிக்கின்றேன், விரும்புகின்றேன். ஆனால் அவர் முதல்வராக நடிப்பதை தான் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடிவது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் பேசிய அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும். அடுத்ததாக ஒரு விஷயம், அவர் இங்க தேவையில்லாமல் அவையில் நிறைய விஷயங்களை பேசியிருக்கார். அதாவது அவர் சீட்டு வாங்குவதற்கு எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் உதவி, அது போல பெரும்பாலும் எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சருடைய உதவியுடன் பெரும்பாலும் அங்கே திமுகவினர் இந்த சீட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை பற்றியெல்லாம் அவையில் தேவையில்லாமல் பேச வேண்டாம். தேவையில்லாத பேச்சுக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க, நன்றி சொல்லி முடிங்க. இன்னும் மற்றவங்களும் பேச வேண்டியது இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற சேலம் பெரிய ஒன்றியங்களாக இருக்கிறது. இதை 2ஆக பிரித்தால் அங்குள்ளவர்களுக்கு பெரும் வசதியாக இருக்கும், நிர்வாகத்திற்கும் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, எங்கள் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பொறுப்பு அமைச்சராக இருக்கிற அவர் வன்னியரசு அவர்களுக்கு நன்கு தெரியும். உறுப்பினர் அவர்களே, அது மானிய கோரிக்கையில துணைத் தலைவர் தொகுதி சார்பானதை சொல்லிட்டாங்க. போதியமான நேரம் வழங்கப்படும், கொஞ்சம் சீக்கிரம் பேசுங்க. பேரவை துணைத் தலைவர் நடுநிலைமையா இருப்பார்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம்.
2 ஒன்றியம் இருக்குது. அந்த 2 வரையும் இங்கே வந்து இருக்கின்ற பொதுப்பணித்துறை அவர் ஆதவ அர்ஜுனா கூட தெரியும். என்று கேட்டால் அவர் எங்க கட்சியில தான் இருந்தார், எங்களோட தான் இருந்தார். எனக்கு நல்ல நெருக்கமானவர், அன்பானவர். அன்பான கோரிக்கை. இல்ல நான் சொல்லி முடிப்பவர் பெயரை மட்டும் சொல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் என்று கூறினால் நன்றாக இருக்கும். இல்ல துணைத் தலைவர் எங்க நட்புல ஏங்க தலையறீங்க? ஏங்க நாங்க நல்லா நட்பா இருக்காங்க, நீங்க அதையே பிரிக்க நினைக்கிறீங்க? வெளியே போயிட்டு இல்ல வேணாலும் செய்யலாம். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மறந்திருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் முதலில் எங்கள் கட்சியில நான் சீட்டு கேட்டு வந்த போது அவர் தான் என்ன அழைச்சிட்டு போய் என் உறவினர், என் சொந்தக்காரர் லீமா ரோஸ் உட்கார்ந்திருக்காங்க, எனக்காக பேசியவர். ஆக நான் இந்த இடத்துல சொல்லலன்னா தப்பா போவோம். அப்படிப்பட்ட அவருக்கு இல்ல சொல்லி முடிச்சிடறேன். எதுக்கு இது சொல்றாருன்னு எனக்கு தெரியலையே. அவர் பாட்டுன்னு செவனேன்னு உக்காந்து இருக்கிறாரு. எதுக்கு அவரை போட்டு ஏதோ போட்டு கோத்து வாங்கின்னு இருக்கிறீங்கன்னு தெரியலையே. இன்னும் சொல்ல போனால் எனக்கு உறவினர், முன்னால உட்காந்து எங்க நேரனுக்கு உறவினர், எங்க ஏழனுக்கு அந்த மாவட்டத்துக்காரரு. ஆகவே எங்களுக்கு தயவு செஞ்சு விடுங்க, போது சரி உட்காருங்க. ஆகவே அப்படிப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டம். என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு சொல்றாங்க, அப்பா ஒரு விஷயம் சொல்லணும்பா. என்னமா சொல்லுமா, நான் ட்ரெயினுக்கு போறவர் தான் சொல்லலாம், அர்ஜென்ட்மான்ற. என் பொண்ணு சொல்றா, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள் சொல்கின்றார்கள். என்னங்க விடுங்க அண்ணா சீனியர், அப்ப நீ விளக்கம் சொல்லுங்க. நீங்க சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. முன்னாடி ஒரே நிமிஷம் ப்ளீஸ். நீங்க பேசலாங்க பாயிண்ட் சொல்ல என்னன்னு பேசுங்க. இருங்க, நான் பேச விடுங்க. நீங்க உங்க மகள் சொன்னார், அவர் சொன்னார், ஏனுங்க இதெல்லாம் என்ன சபை குறிப்பில் இருக்கட்டமா? நீங்க வந்து நான் கேட்கறது, நீங்க பட்ஜெட் பத்தி பேசுறீங்களா, இப்படிப்பட்ட விமர்சனம் செய்கிறீர்களா என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்களாம் வந்து மேடையில் பேசுற மாதிரி அங்க பேசுங்க, வேண்டாம்னு சொல்ல. சட்டமன்றம்ங்கிறது ஒரு சில மரபுகள் இருக்கிறது. அந்த மரபுகளை மீறி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கீர்கள். அந்த குறிப்பிட்ட அவர் பேசிய வார்த்தைகளை ஆய்வுக்குழு நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசிய பேச்சுக்கள், முதல்வரை குறித்து பேசிய பேச்சுக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. ஆக்கப்பூர்வமான உங்க தொகுதி சார்ந்த விஷயங்களை மட்டும் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் பேசவே ஆரம்பிக்கல. மணி கோரிக்கை உள்ளே நான் போல இன்னும் இல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆதாரம் கேட்கிறாங்க. எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான், மது விலக்கு கொள்கைங்கிறது எங்களுடைய கொள்கை, போதையில்லா தமிழகம் எங்களுடைய கொள்கை. ஆட்சிக்கு வந்த பின்போ, ஆட்சிக்கு வருவதற்கு முன்போ, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, எந்த தொழிலிலும் நாங்கள் ஈடுபட்டது கிடையாது. முக்கியமாக மதுவில். ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவுடைய ட்ரெஷரர் சாராய ஆலை நடத்துகிறாரா இல்லையா? ஒரு கேள்வி. திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் சாராய ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? அப்ப சாராய ஆலையை நடத்தி கொண்டு டாஸ்மாக் நிறுவனம் மூலம் ஆர்டர் வந்து யார் வாங்கினது? அப்ப இது பேர் தான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அரசே, திமுகவே அரசு, திமுக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க, திமுகவுடைய பொருளாளர் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க, திமுகவுடைய ஐடி மினிஸ்டர் இருக்கிறவர் சாராய மினிஸ்டர் நடத்துறாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனத்துல வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்லை, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன்
லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. மாண்பு கொறடா நீ பேசணுமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நன்கொடை என்பது எல்லா அரசுக்கும் உண்மைதான். ஆனா நன்கொடை என்பது வாங்கினார்களா, அந்த பணிக்கு நான் இந்த பணியை கொடுக்கிறோம் என்று வாங்கினாரா என்பது மாண்புமிகு முன்னாள் ஐஏஎஸ் மினிஸ்டருக்கு நல்லாவே தெரியும். எந்த பணிக்கு என்னென்ன பண்ணாங்கிறது அவருக்கே தெரியும். அதனால ஆதாரம் இருக்கு என்ற எதிர்கட்சி தலைவரே ஆதாரம். ஏன் நேர்ல ஆதாரம் எந்த சொன்னது உண்மை இருக்கு என்று சொல்வது நியாயம் இல்லை, சட்டத்துக்கு புறம்பானது. உட்காருங்க முடிச்சுங்க, நீங்க முடிங்க. கரூரை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 40 நாட்களுக்கு மேலாக அங்கு இந்த நிலத்தின் சார்பாக போராடக்கூடிய மக்கள் நம்மை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மக்களுடைய அனைத்து அடிப்படை டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு நம்ம ஒரு குழுவையும் அமைச்சோம். அந்த குழுவின் மூலமாக கம்ப்ளீட் ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸ் இருந்து கோயில் தரப்பு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதற்கான முடிவை நம்ம எடுக்கப்பட்டது. அதே போல இப்பொழுது அது தொடர்பான நீதிமன்ற வழக்குகளும் இருக்கிறது. ஒன்ஸ் அந்த நீதிமன்ற வழக்குகள் எப்படி போகுது, என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு மாவட்ட வாரியாக இது போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத அதிகாரிகளோடு முடிவு செய்து ஆய்வு செய்து அது பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்படும். நன்றி. அமைச்சர் அதிகாரிகளோடு முடிவு செய்து ஆய்வு செய்து அது பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்படும். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட வாரியாக அதை கண்டிப்பா பண்ணி தரேன் இருக்காங்க. அப்படி பண்ணும்போது தென்காசி மாவட்டம் சங்கரகோயில அதுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்க அதை பண்ணணும்னு கேட்கிறேன். அடுத்த பிரச்சனையா தொகுதியில அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, கலெக்டர் ஆபீஸ் பில்டிங் 120 கோடி கொடுத்து கட்டியிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் பில்டிங் கட்டும் போது என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ்ன்றது கம்பல்சரி. அதை வாங்காம கட்டினால்தான் இவ்வளவு பெரிய இது. நான் அந்த பில்டிங்கை போய் பொறுப்பு அமைச்சர்ன்ற பேர்ல போய் ஆய்வு பண்ணேன். ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு. இப்போ கோர்ட் கேஸ்ல இருந்தது. கோர்ட் கேஸ் இப்போ ஜட்மெண்ட் வந்துருச்சு. அடுத்து என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ்க்காக நாங்கள் எங்க துறை சார்ந்த அதிகாரியோட ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அது என்னென்னு ஆய்வு செஞ்சு அதையும் சீரமைச்சு கண்டிப்பா அது திறக்கப்படும் அந்த வாயில கூடிய. நன்றி. உறுப்பினர் சங்கரத்தில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை நெசவாளர் பிரச்சனை. அந்த நெசவாளர் இப்ப சமீபத்தில் சாயப்பட்டறைகள் மூடப்பட்டுள்ளது. அந்த நெசவாளர் அடுத்த கட்டமா அவங்க இந்த இடிபி பிளான் போறது ரெடி ஆயிட்டாங்க. இண்டிவிஜுவல் இடிபி பிளான் போறது ரெடி ஆயிட்டாங்க. அதனால நம்ம ஜவுளித்துறை அமைச்சருக்கு இந்த இடத்துல ஜவுளித்துறை அமைச்சர் தான் கேட்கிறேன். அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, நான் அந்த மாவட்டத்துக்கு ஜூன் 8 போல நான் ஒரு ஆய்வுக்காக போயிருந்த போது 22 சாயப்பட்ட ஆலைகளும் அந்த தென்காசி மாவட்டத்திற்கு எந்த விதமான பேசிக் அப்ரூவலே இல்லை. அதுல அவர் மருத்துவர், நானும் மருத்துவர். அதனால அவர் அதுல சாயப்பட்டனால அவர் தண்ணீர் பார்த்தீங்கன்னா கேன்சர் உண்டாக்கக்கூடிய இது இருக்கு. அந்த டெய்லி பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார், நல்ல நீர்வளம் உள்ள மாவட்டம், ஆனா குடிநீர் பஞ்சம் சொன்னாரு. டெய்லி சாயப்பட்டறைகள் 3 லட்சம் லிட்டர் குடிநீரை நம்மளுக்கு பேசிக் அப்ரூவல் இல்லாம டெய்லி கழிவு நீர் ஆக்கி விடுறாங்க. அப்ப யார் பொறுப்பு உங்களுக்கு? அதனால நிறைய ஒரு குளங்கள்ல நிறைய நீர் தேக்கம் ஏற்பட்டு பெரிய பிரச்சனையா இருந்து நம்ம 22 சாயப்பட்டறைகள் மூடியிருக்கோம். அவங்கள முறையா அப்ளை பண்ண சொல்லியிருக்கோம். அப்ளை பண்ண செய்யப்பட்டு அதே மாதிரி ஹேண்ட்லூம் மினிஸ்ட்ரி சார்பா ஒரு இடிபி இருக்கு. அது 100 kg கெப்பாசிட்டி தான் இருக்கு. அதை ஆய்வு செஞ்சு நம்ம 300 kg கெப்பாசிட்டியா ஆக்குறதுக்கு அவங்க ரினியூ பண்ணிருக்காங்க டிபார்ட்மெண்ட் சார்பா. அதையும் தொடர்ந்து முறையா அவங்க அனுமதி பெற்று சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க திறந்தாங்கன்னா கண்டிப்பாக நெசவாளுக்கு ஏதுவாக இந்த சாயப்பட்டைகளை முறையா இடிபி பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு இது வரும். மற்றபடி அவங்க நெசவாளுக்கு எதிரான அரசு மாதிரி கொண்டு போறாங்க அப்படி கிடையாது. மக்கள் அங்கே 3 லட்சம் அந்த தொகுதியில தெரியும் ஒரு 2-3 லட்சம் மக்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பாதிப்புக்கூடிய வகையில அந்த சாய கழிவுகள் இருக்கு. அதனால அதை முறைப்படுத்தி கண்டிப்பா ஓபன் பண்ணி அவங்க நெசவாளுக்கு ஏதுவாக எல்லாம் செய்து தரப்படணும்னு இந்த வாயில இருக்கு. உறுப்பினர் சுருக்கமா முடிக்கலாம். நீங்க குறிவுகளை ஒன்றியது ரெண்டுத்துல ஏதாவது பேரவைத் தலைவர்களே, நாங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமா 50% ரெடி பண்ணிட்டோம். மீதி உள்ள 50% கூட அந்த சாயப்பட்டறை உள்ள ஓனர் தயாரா இல்லாம போடுறதுக்கு முழுமையா கவர்மெண்டே பண்ணணும்னு நினைக்கிறோம். அது எப்படி முடியும்? அதனால நாங்க எங்க சைடுல 50% தரது ரெடியா இருக்கும். அவங்க சைடுல ரெடியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா சிஇடிபி போட்டு தரப்படும். உறுப்பினர்
அந்த தொகுதியில் தெரியும் ஒரு 2-3 லட்சம் மக்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பாதிப்புக்கூடிய வகையில அந்த சாய கழிவுகள் இருக்கு. அதனால அதை முறைப்படுத்தி கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி அவங்க நெசவாளுக்கு எதுவாக எல்லாம் செய்து தரணும்னு இந்த வாயில இருக்கு. மாண்பு உறுப்பினர் சுருக்கமாக முடிக்கலாம். நீங்க 131 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தது. என் இடைநிற்றல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நின்று போயிடக்கூடாது. அவன் பிஜி வரைக்கும் படிக்கிட்ட எவ்வளவு பிஹெச்டி வரைக்கும் படித்தாலும் மாசம் உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். நீ எவ்வளவு வரைக்கும் படித்தாலும் தமிழ் புதுமை பெண் திட்டம் எவ்வளவோ திட்டங்களை அள்ளி கொடுத்த அந்த நாயகன் அந்த பட்ஜெட் எல்லாம் இங்க ஏதாவது இருக்குமா? உறுப்பினர் 14 நிமிஷம் பேச வச்சிருக்கேன். 2 நிமிஷம் முடிச்சிருங்க. நீங்க இதுவரைக்கும் நல்ல நான் என் கூட சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு அண்ணன் ஜேசிடி பிரபாகர் அவரை போன்ற ஒரு பண்பாளராக இருக்க வேண்டும் தான் நான் நினைச்சேன். சில நேரங்கள்ல தூத்துக்குடி மண்ணுக்கே இருக்கக்கூடிய வேகம் கொலை வாலினை இருந்தா குடியோர் செயல் அறவே கொலை வாலினை இருந்தா நம்ம கொலைவாளினை இருக்குன்னு சொல்லி நீ உள்ள பிடிச்சு போடுறாங்க. கொஞ்சம் பார்த்து கேட்க. பாவேந்தன் பாரதிதாசனுடைய வரிகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கொலை வாலினை இருந்தா பெரும் கொடியோர் செயல் அறவே பாரதிதாசன் சொன்னார். அந்த பாரதிதாசன் தான் சொன்னார், இருட்டறையில் உள்ளதா உலகம், பூட்டிய இரும்பு கூண்டின் கதவு உடைக்கப்பட்டது, சிறுத்தையே உன்னை எலியனை இருந்தவர் மத்தியில் சிம்புட்பறவையே சிறகை விரி வெளியில் வா என்று கேட்டார். ஆம், அந்த பாலை சிறைச்சாலையில் தான் இந்துக்கள் சைவர்கள் காசிக்கு செல்கிறார்கள், வைணவர்கள் திருப்பதிக்கு செல்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் எங்களுடைய சபாநாயகரை போன்றிருக்கிறவர்கள் ஜெருசலேம் போறாங்க, அங்கிருந்து மெக்காவுக்கு செல்கிறார்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் திமுகவினுடைய தொண்டர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பாரதிதாசனுடைய கோட்டை சொன்னார் அவரு வரிகளை. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி 2026க்கு வருவதற்கு முன்பு அதே பாரதிதாசன் கவிதைகள் வரியில் எங்களுடைய பிரச்சாரம் இருந்தது. ஓடப்பனாய் இருக்கும் ஏழையப்பன் உதயப்பன் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பன் உயரப்பன் எல்லாம் நடைமாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார். இதுதான் எங்களுடைய ஆட்சி. மகிழ்ச்சி, நீங்கள் பாரதிதாசனை மதித்திருக்கிறீர்கள். அதனால்தான் சிறைக்கதவுகளுக்கு பின்னால் மீண்டும் இந்த அவையிலே நான் வந்து பேசுவதற்கான ஒரு பெரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எங்கள் தானை தலைவன் 1965 வருடம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே 58 நாட்கள் அந்த பாலை சிறையில் இருந்திருக்கிறார்களே, அதைத்தான் திமுகவில் ஒரு நிமிடத்தில் முடிச்சிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவர் ஏதோ சிறை கதவுக்கு பின்னால் இருந்து வந்ததாக தெரிவித்தார். வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அதை பத்தி பேச வேண்டாம் என்பது. அது போக மேலும் ஒரு விஷயம், மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இந்த அவை குறித்தும் முதலமைச்சர் குறித்தும் பொது வழியில் கடந்த மாதம் அவதூறாக மோசமாக பேசியிருந்தார். அது குறித்து முதலமைச்சர் குறித்தும் இந்த அவை குறித்தும் தேவையற்ற பேச்சுக்கள் அவர் பேசியதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். சட்டத்துறை அமைச்சர் எதற்காக சொல்லியிருந்தால், காலையிலேயே சட்டமன்ற உறுப்பினர் மீது நாங்கள் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கோம். சபாநாயகர் தெரிவிப்பாருங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் காலையில் என்னை சந்தித்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் வெளியில் பேசிய பேச்சு அவையின் மாண்பை குறைப்பதாகவும் அச்சுறுத்தல் விளைவிப்பதாகவும் அது மாண்பினை சட்டமன்ற மாண்பினை குறைப்பதாக இருப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, மாண்புமிகு உறுப்பினர்கள் இங்கே அவையில் ஒரு சிறப்பான கருத்துக்களை நல்லா பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வெளியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவருடைய பேசிய பேச்சை அனைவரும் ஊடகங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பேச்சு முடிந்தவுடன் அந்த வன்முறை பேச்சுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பல பேர் பேரவைத் தலைவர் எனக்கு கடிதமும் எழுதியிருந்தார்கள். தொலைபேசி மூலமாகவும் எப்படி நீங்கள் சும்மா இருக்க முடியும் என்றெல்லாம் கேட்டார்கள். நிருபர்கள் பத்திரிகையாளர் கேட்கிற போது கூட
இந்த வளாகத்திற்குள்ளே நடந்த சம்பவங்களிலே அனுமதி பெற்று கைது செய்யப்படுவது எப்படி என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக நான் தெரிவித்தேன். ஆனால் இதில் மிகவும் மனமும் வருந்துகிற ஒரு செய்தி என்ன என்றால், மாண்புமிகு உறுப்பினர் இந்த அவையில் இப்போது எல்லோரும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ரொம்ப உன்னிப்பாக அவருடைய பேச்சு ஆர்வமாக கேட்கக்கூடிய அளவுக்கு இங்கே தரமான ஒரு பேச்சாக பேசுகிறார் என்று பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வெளியில் அவர் பேசிய பேச்சு என்பது என்னை போன்ற உங்களை போன்ற அனைவருடைய மனதினை வருத்தத்தை ஏற்படுத்தியது. என்ன சொன்னார்னா, சட்டமன்றத்துக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறோம்டா, நாங்கள் என்ன கோமாளி பயன் நினச்சிட்டு இருக்கியா? சட்டமன்றத்தில் நாம் பயந்து ஓடணுமா? பேய் அடிச்ச மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொத்து பராட்டா வீடு கடிக்க கொத்து பராட்டா போல. என்னடா கொத்து பராட்டா? உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான இருங்க கொஞ்சம் இருங்க சார், எவ்வளவு எவ்வளவு கேவலமா பேசினேன். இவன் மந்திரிகள் அத்தனை பேரும் குற்றவாளிகள், இவன் தான் ஊழலுடைய மொத்த உருவம் தமிழ்நாடு முதலமைச்சர். இதுதான் அவருடைய பேச்சினுடைய ஒரு சாராம்சம். நான் என்ன சொல்றேன், இருங்க, இது குறித்து ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு நீதிமன்றத்துக்கு உள்ள நான் போகல. அதில் எந்த காலகட்டத்தில் பேசினார், எதுக்காக பேசினார் என்பதை பற்றியா நான் விவாதிக்கவில்லை, அது முறையும் அல்ல. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே வைத்து உனக்கு எலும்பு இருக்காது என்று ஒருத்தர் சொன்னால் அது நியாயம்தானா என்று யோசிங்க. ஆபாசமான பேச்சும் ஆபத்தை விளைவிக்கிற பேச்சும் வன்முறையை தூண்டுகிற பேச்சுக்களாலே நம்ம என்ன சாதிச்சு சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் இருங்க சார், இப்படி கொடுக்க பேசுறேன், தயவுசெய்து பேசி முடிச்சிடுறேன். வழக்கை நிறுவலை இருக்கிறது, வழக்குக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஏன் பேசினார், எந்த சந்தர்ப்பத்தில் பேசினார், எதை பேசினார் என்பதை பற்றிய விவரங்கள்லாம் வரும். ஊடகங்களிலே வந்த செய்தி பல ஊடகங்களிலே நான் வெரிஃபை பண்ணி தான் இதை சொல்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சரை பற்றியும் அவருடைய எலும்பை உடைப்பு என்று சொல்லப்பட்டு வன்னியரசு மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அடுத்த நாள் எல்லாருக்கும் எலும்பு இருக்குன்னு ஒரு அறிக்கை கொடுத்தார். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதங்கள் வளர்ப்பதும் வன்முறையை தூண்டுவதும் இந்த அவைக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது. இந்த அவைக்குள்ளேயே அதை நடத்துவேன் என்று சொல்லி காட்டுகிற அந்த சொல்லாடலும் அது குறித்து அவர் பேசிய அந்த வேகமும் இருங்க 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 நீ இருங்க இருங்க அப்ப நான் என்ன சொல்றேன், இருங்க அப்ப இருங்க நான் என்ன முடிவு போறேன் இல்ல, நீங்க இது அவர் பேசியது நியாயம் என்று நீங்கள் வாதிடுவீர்கள். ஆனால் ரெண்டு விதமான நடவடிக்கை முன்னாடி இருக்கிறது. அவையிலேயே அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று கேட்டு பெரும்பான்மை வைத்து நடவடிக்கை என்ன வேணாலும் எடுக்கலாம், அல்லது உரிமை குழுக்கு அனுப்பலாம். என்னை பொறுத்த வரைக்கும் முறையான விசாரணை நடைபெற்று அவரிடம் விளக்கம் கேட்க பெற்று அதற்கு பின்னாலே என்ன செய்யலாம் என்ற அந்த முடிவோடு தான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன். பொதுவாகவே இந்த ஆபாசமான பேச்சும் அல்லது அருவருக்கத்தக்க வன்முறை பேச்சுகளும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு இலக்கணமாக அடிப்படையாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நான் ஒரு செய்தியை இங்கே சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கூட கருதுகின்றேன். இருங்க சார், கேளுங்க. ஒரு செய்தியை பொருத்தமான ஒரு நிகழ்வை கூட சொல்கிறேன். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து சில காலம் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்தேன். இப்போது நடந்த சம்பவங்களிலே ஆபாசமான பேச்சாக எந்த கட்சி பேசியிருந்தாலும், வன்முறையை வளர்க்கின்ற பேச்சாக எந்த கட்சியினுடைய உறுப்பினர் பேசியிருந்தாலும் முதல்ல அந்த கட்சி தலைமையை கண்டிக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, முத்தமிழர் கலைஞர் கைது செய்யப்பட்டார், இரவு நேரத்தில் கைது செய்யப்பட்டார். நான் உங்களை கேட்டுக்கொள்வது, வன்முறை பேச்சாக இருந்தாலும் ஆபாசமான பேச்சாக இருந்தாலும் முதல்ல வீட்டில் இருக்க உங்கள் மனைவிமாரிடமும் குழந்தைகளிடமும் உங்கள் வீட்டு பெண்களிடம் கேளுங்க, இது என்னமா இந்த பேச்சு சரியா என்றால், அது ஆபாச பேச்சாக இருந்தாலும் வன்முறை பேச்சாக இருந்தாலும் அந்த வீட்டு பெண்களும் அந்த குடும்பத்தை முடிச்சு அப்படி ஏற்றுக்கொண்டால் உங்கள் மனசாட்சி அதற்கு பதில் சொல்லட்டும். முத்தமிழர் கலைஞர் கைது செய்யப்படும் போது நான் வேறு கட்சியில் இருக்கிறேன், அவர் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர். அதை பற்றியால் பின்னாலே விவரமாக வாய்ப்பு கிடைக்கிற போது சொல்கிறேன். காலையில் என் மனைவியிடம் நான் சொன்னேன், ரொம்ப காலையில் அந்த காட்சியை பார்த்தோடு நான் கலங்கி விட்டேன் என்று சொன்னேன். இப்போ என் மனைவி சொன்னார்கள், இவ்வளவு பெரிய வயதானவர், அவர் என்ன ஓடியா போயிட போறாரு, எதற்காக இரவு நேரத்தில் கைது செய்ய வேண்டியது தவறு என்று என் மனைவி சொன்னார்கள். அவர்கள் புரட்சி தலைவர் மீது அவ்வளவு ஆழ்ந்த பற்று கொண்டவர்கள், இந்த கட்சி மீது அவ்வளவு ஆழ்ந்த நம்பிக்கையும் உறுப்பினராக இருந்தவர். அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இதெல்லாம் தப்புங்க என்று சொன்னார்கள். உடனே மரியாதைக்குரிய மூப்பனார் அவரிடம் நான் தொலைபேசியில் சொன்னேன், இது குறித்து உடனடியாக நீங்கள் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சில பேர், கொடுக்க வேண்டாம் என்று சில பேர். ஆனால் இறுதியில் நான் இல்லத்தில் அமர்ந்து சொன்னேன், பொருள் எதுவாக இருந்தாலும் வழக்கு எதுவாக இருந்தாலும்
ஒரு வயது முதிர்ந்தவரை, இந்த தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு உழைத்தவரை இரவு நேரத்தில் கைது செய்து அழைத்து போனது தவறு. அந்த தவறை நீங்கள் சுட்டிக்காட்டாவிட்டால் யார் சுட்டிக்காட்ட முடியும் என்று அறிக்கை கொடுக்க வைத்தேன். இதை நான் சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தவறு எங்கே நடந்தாலும் அந்த கட்சி தலைமை கண்டிக்க வேண்டும். அதுவும் வன்முறை வளர்க்கிற பேச்சாக இருந்தால் அதுக்கு அவர் கண்டிப்பை தெரிவிக்க வேண்டும். அதே போன்று குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் இந்திய நாடே இன்றைக்கு பார்த்து கொண்டே இருக்கிறது. இங்கே இருந்துதான் கண்ணியமும் கௌரவமும் பாரம்பரியம் நம்முடைய பண்பாடும் இன்று இந்தியா மொத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பற்றி மக்கள் தெரிந்து கொண்டு ஊடகங்கள்லாம் வளர்ந்து வருகிற போது நாம் யார் என்பதை இந்திய நாடை பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் ஆபாச பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும், வன்முறை தவிர்க்க வேண்டும். நம்முடைய மாமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவருடைய அந்த பிரச்சனை பற்றி இங்கே எழுப்பியிருக்கின்ற காரணத்தினாலே அவை உரிமை கூட இப்போது இல்லை. அவை உரிமை கூட அமைக்கப்படட்டும். அப்படி அமைக்கப்பட்ட பிறகு அவருடைய உரிய விளக்கம் கேட்கப்பட்டு இந்த பிரச்சனையை நான் அவை உரிமை குழுக்கு அனுப்பிவிடுகிறேன்.